அம்மா கைமணம் நேயர்களுக்கு கீதா மாமியின் அன்பான வணக்கம். இன்னைக்கு அம்மா கைமணத்துல உங்களுக்காக ஒரு வித்தியாசமான ஊறுகாய் சொல்லி தரப்போறேன். அது என்ன ஊறுகாய்னா வட மாநில மாங்காய் ஊறுகாய். இது எப்படி வட மாநிலத்துல பாத்தீங்கன்னா அவங்க ஒரு வித்தியாசமா செய்வாங்க. அவங்க சோம்பு இதெல்லாம் போட்டு செய்வாங்க. நம்ம பக்கம் பாத்தீங்கன்னா வெந்தயம், கடுகு அதெல்லாம் போட்டு செய்வாங்க. கடுகு பொடியும் போடுவாங்க, கடுகு எண்ணெயும் யூஸ் பண்ணுவாங்க. இப்ப வட மாநிலத்துல பாத்தீங்கன்னா அவங்க எல்லாத்துக்குமே கடுகு எண்ணெய் தான் யூஸ் பண்ணுவாங்க. இப்போ இதுக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு பாக்கலாங்களா? மாங்காய், மிளகாய் தூள், மஞ்சள் பொடி, வெந்தயம், சோம்பு, கடுகு, உப்பு, கடுகு எண்ணெய். இப்ப எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நான் ஸ்டவ் ஆன் பண்ணிக்கிறேன். இப்ப பாத்தீங்கன்னா வெந்தயத்தை தனியா நான் மிக்சியில பொடி பண்ண போறேன். இப்போ வெந்தயமும் சோம்பையும் நான் தனித்தனியா தான் பொடிக்கணும் இப்ப. ஏன்னா ரெண்டுத்தையும் ஒன்னா போட்டு நம்ம பண்ணக்கூடாது. வாழலை கொஞ்சம் சுடட்டும். வெந்தயம் ஒரு 2 ஸ்பூன் போடுறேன் நானு. ட்ரையா தான் நான் அதை பொடி பண்ண போறேன். இல்ல தண்ணியில எதுவும் விடக்கூடாது, ட்ரையா பண்ணணும். இந்த மாதிரி அரைச்சு வச்சுக்கோங்க. இதை பொடி பண்ணி இதை ஒரு பவுல் எடுத்து வச்சுக்கிறேன் நான். இப்போ இதே போல நம்ம சோம்பு ட்ரையா அரைச்சு வச்சுக்கணும். இந்த சோம்பு மொத்தத்தையுமே போட்டுக்கலாம். நம்ம ரெண்டையும் தனித்தனியா தான் நம்ம அரைச்சு வச்சுக்கணும். இப்ப பாருங்க நல்லா அரைஞ்சிருக்கு. இதையும் ஒரு பவுல் எடுத்து வச்சுக்கலாம். இப்போ நம்ம அடுப்பை கொஞ்சம் பெருசா வச்சுக்கிறேன் நான். இப்போ இதுல கடுகு எண்ணெய் அதை நான் விடுறேன். இப்போ வட மாநிலத்துல பாத்தீங்கன்னா முக்காவாசி எல்லா விதமான இதுக்குமே கடுகு எண்ணெய் தான் யூஸ் பண்ணுவாங்க. அவங்க எண்ணெய் நல்லா காஞ்ச உடனே கடுகு கொஞ்சம் நல்லா பொரியட்டும். அதுல கட் பண்ணி வச்சிருக்க மாங்காய் அதையும் நான் இதோட சேர்க்க போறேன். இப்போ அதை நல்லா வதக்கிக்கலாம். நல்லா வதங்கினோடனே இதுல கொஞ்சம் மஞ்சள் பொடி அதை கொஞ்சம் சேர்த்துக்கலாம். இப்போ மிளகாய் தூள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம மிளகாய் தூள் போடலாம். இப்போ இதுல நான் 2 ஸ்பூன் போட்டிருக்கேன். போட்டுட்டு நல்லா கலந்துக்கணும். அதை இதுக்கேற்ற மாதிரி நம்ம உப்பு போட்டுட்டு நல்லா கலந்துக்கணும். நம்ம இப்போ பொடி பண்ணி வச்சிருக்க சோம்பு ஒரு 2 ஸ்பூன் போட்டிருக்கேன். சோம்பு, வெந்தய பொடி அதையும் இதை போட்டுருங்க. போட்டுட்டு கொஞ்சம் கடுகெண்ணையும் அப்படியே விட்டுடுங்க. அதுல நல்லா இது கலந்துடணும். எல்லாம் இந்த பொடியோட பச்சை வாசனை எல்லாம் போகணும். நல்லா இந்த மாதிரி கலந்துட்டு கொஞ்சம் பெருசா வச்சுக்கலாம் அடுப்பை. நம்ம இந்த பச்சை வாசனை எல்லாம் போச்சுன்னா நம்ம எடுத்து ஒரு பவுல் எடுத்து வச்சிடலாம். இப்போ நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கிறேன். இப்போ இதை நான் ஒரு பவுல் எடுத்து வைக்க போறேன். வட மாநில மாங்காய் ஊறுகாய் உங்களுக்காக தயாரெடுத்து இது எப்படி செய்யறதுன்னு திருப்பி உங்களுக்காக நான் சொல்றேன். வெந்தயம் ஒரு 2 ஸ்பூன் போட்டு முதல்ல தனியா மிக்சியில அரைச்சி பொடியா எடுத்து வச்சுக்கோங்க. அதே மிக்சியில உங்களுக்கு சோம்பு அதையும் போட்டு நல்லா ரெண்டுத்தையும் மாவா அடைச்சி வச்சுக்கோங்க. வானிலையில கடுகு எண்ணெய் விட்டுட்டு கடுகு எண்ணெய் சுட்டோடனே அதுல கடுகையும் போட்டுருங்க. கடுகு போட்டு நல்லா பொரிஞ்ச உடனே அதுல மாங்காயை கட் பண்ணி வச்சிருக்கோம். அதை போட்டு கொஞ்ச நேரம் வதக்கிக்கோங்க. அதுலயே மஞ்சள் தூள், மிளகாய் தூள் ரெண்டுத்தையும் போட்டுக்கோங்க. உப்பையும் போட்டு நல்லா கலந்துக்கோங்க. இதுல நம்ம சோம்பு பொடி அதையும் போட்டு நல்லா கலந்துட்டு வெந்தய பொடி அதையும் போட்டுட்டு இந்த கலவையெல்லாம் பச்சை வாசனை போனதுக்கு அப்புறம் ஒரு பவுல் எடுத்து வச்சுட்டீங்கன்னா சுவையான வட மாநில மாங்காய் ஊறுகாய் உங்களுக்காக தயாரெடுத்து